வணக்கம் நண்பர்களே. நினைத்த பெண்களை எப்படி நம்ம வசியம் செய்கிறது? இதற்கு நம்ம மோகினியை ஃபஸ்ட்டு வசியம் பண்ணணும். மோகினியை எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்னா, பௌர்ணமி அன்று இரவு சரியாக 11:45க்கு நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு போங்க. ஆலமரத்தடி அல்லது அரச மரத்தடி அல்லது ஏரிக்கரை இந்த மாதிரி இடத்துக்கு போய் நீங்கள் அமர்ந்து தலை வாழை இலை விரித்து இனிப்பு பூ பழம் தேங்காய் வெத்தலை அனைத்தும் வச்சுட்டு இனிப்பு மல்லிகைப்பூ அத்தர் இது நீங்கள் அனைத்தும் வைங்க. அனைத்தும் வைத்து ஒரு கோழி பலி கொடுத்து மோகினி மந்திரத்தை ஒரு 1008 ஜபிக்கணும். ஜபித்த பிறகு 1008 ஜபித்து அந்த பூஜை முடிச்சிடுங்க. முடித்தவுடன் அந்த மல்லிகைப்பூ எடுத்து அங்கேருந்து நீ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு வாங்க. உங்கள் பின்னாடியே போட்டுட்டு அந்த மந்திரம் சொல்லினே போட்டு வாங்க. அப்படியே உங்களுடைய படுக்கை அறை வரந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய படுக்கறை சுற்றியும் அந்த மல்லிகைப்பூவை போட்டுக்கொண்டு நீங்கள் படுங்க. தரையில் தான் படுக்கணும். நீங்கள் பாய் போட்டு எதுவும் படுக்காதீங்க. இப்படி செய்தால் அந்த மல்லிகைப்பூ வாசத்துக்கு அந்த மோகினி உங்கள் கூடையே வரும். 11 நாள் நீங்கள் பூஜை பண்ணுங்க. 3 நாள் பூஜை பண்ணும் பொழுதே மோகினி உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. 11 நாள் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோகினி சித்தி ஆயிரும். பிறகு நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவங்கள நினச்சி மஞ்சள் குங்குமம் வலது கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஊதி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வசியமாயிருவாங்க. செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றியாகும். ஆனால் இதில் ஒரு சூட்சும ரகசியம் நான் மறைச்சிருக்கிறேன். அதை மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் நான் மனைவிக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயத்துக்கு அவங்க பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்த சில ரகசியத்தை நான் மறைச்சிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். அல்லது நேரில் வாங்க, பூஜையை உங்களுக்கு செய்து காட்டுறேன். நன்றிங்க.